ஹாய், நான் வந்து கேக் பிஸ்னஸும் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது பேட்டர் பேக்ஸ்டுன்னு. ஸோ உங்களுக்கு எப்படி எது மாதிரி கேக்ஸ் வேணும்னாலும் நாங்கள் வந்து செலிப்ரேஷன் கேக்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஸ்க்ரீனில் ஃப்ளாஷ் ஆகிற நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு யூனிகார்ன் டாப்பர் எப்படி நம்ம பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, இது எடிபிள் யூனிகார்ன் டாப்பர் வந்து நம்ம வந்து செய்ய போகிறோம். ஸோ அது எப்படிங்கிறது நம்ம டீட்டெயிலில் ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஃபாண்டன்ட், தேவையான ஃபாண்டன்ட்ஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு வந்து நல்லா இந்த மாதிரி பிசையணும். அப்போ தான் வந்து ஒர்க்கிங் கண்டிஷனுக்கு வரும். ஸோ அதுக்கப்புறமே நம்ம என்ன இமேஜ் பண்ணுறோமோ அது நம்ம ரெஃபரன்ஸ் பிக்சர்ஸ் வந்து தனியாக பக்கத்தில் வச்சுக்கிறது பெட்டர். ஸோ இது வந்து டிப் நம்பர் 1ன்னு வச்சுக்கோங்க. ஸோ நம்ம இன்றைக்கி வந்து இந்த மாதிரி ரெயின்போ நம்ம பண்ண போகிறோம். ப்ளஸ் கூட வந்து டாப்பர் பண்ண போகிறோம். ஸோ ரெயின்போ வந்து நம்ம தனியாக இன்னொரு வீடியோவில் வரும். இப்போ வந்து நம்ம கேக் டாப்பர் மட்டும் பண்ணுறது எப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ இது மாதிரி நமக்கு தேவையான விஷயம் டைலோஸ் பவுடருங்கிற இந்த பவுடர் நமக்கு வேணும். இது 100% வேணும்ன்ட்டு இல்லை. பட் இது வந்து நம்ம சீக்கிரமே குயிக்காக ட்ரை ஆகும். அப்படி இல்லைனாலும் நீங்கள் ஸ்லோவாக ட்ரை பண்ண ஒரு 1 day 2 days முன்னாடி பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஸ்லோவாகவும் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். டைலர்ஸ் போட்டிங்கன்னா ஸ்பீடாக நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்னஸ் கொடுக்கும். ஸோ அதனால தான் நம்ம வந்து இது பண்ணுறோம். அது கொஞ்சம் போட்டிங்கன்னா பெட்டர். இந்த மாதிரியான நம்ம ஃபிகரிங்ஸ் பண்ணும்போது மெல்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம நல்லா அந்த பால் மாதிரி நம்ம பண்ணிவிட்டு இப்போ அந்த பாடி வந்து நான் வந்து ஃபஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பாடிக்கு வந்து கொஞ்சம் அதாவது நெக் பக்கத்தில் கம்மியாக இருக்கணும். அண்ட் போக போக வந்து நம்ம கிராஜுவலாக வந்து கொஞ்சம் ப்ராடாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி வந்து நான் வந்து செஞ்சிட்ருக்கேன். இந்த மாதிரி இன்னொரு டிப் என்னென்னா, இந்த மாதிரி ஃபாண்டன்ட் மேட்டோ இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு சிலிக்கான் மேட்டோ வந்து நீங்கள் கீழே போட்டுக்கோங்க. ஸோ அதுதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சர்ஃபேஸு ஒர்க் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா, அதோடய ஹெட் வந்து நான் ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ரவுண்டாக பால் மாதிரி ஹெட்டு வந்து கிராக்ஸ் எதுவும் இல்லாமல் நீங்கள் நல்லா உருட்டி வச்சுக்கோங்க. ஸோ நமக்கு கிடச்ச ஷேப் வந்துடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த ஹெட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இது மாதிரி ஒரு டூத் பிக் எடுத்துக்கோங்க. ஸோ எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஹைட்டுக்கு நம்ம வச்சுட்டு அந்த டூத் பிக்கை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அது கூட இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஒன் சைடு, இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா இந்த பாடியோட இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக ஃபிக்ஸடாக பிடிச்சிக்கும். ஸோ இது வந்து டிப் நம்பர் 2 நெக்ஸ்ட் டிப்புன்னு நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ வந்து தலையும் பாடியும் வந்து நம்ம ரெடி ஆகிடுச்சு. நம்ம நெக்ஸ்ட் வந்து ஹேண்ட்ஸும் லிம்ஸ் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு திரும்பி ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இன்னொரு மெயின் டிப் நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் கலர்ஸ் கூட வந்து ஒர்க் பண்ண போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒயிட் கலர் முடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமேல் கலர்ஸ்க்கு போங்க. அப்படி இல்லைன்னா ஒயிட் கலர்ஸும் நம்ம கையில் இருக்கிற கலர்ஸ் வந்து ஒட்டிக்கும். ஸோ இப்போ வந்து நான் ஒயிட் கலரில் பண்ணுறதுனால ஃபஸ்ட்டு நான் ஒயிட்டெல்லாம் முடிச்சுட்டு தான் நெக்ஸ்ட் கலர்ஸ்க்கெல்லாம் நான் போவேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து லிம்ஸ் சைடும் ஃபஸ்ட்டு ஹேண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் சைடு இருக்கிற அந்த இதுக்கு போர்ஷனுக்கு பார்த்திங்கன்னா இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து உருட்டி வச்சுக்கலாம். ரொம்ப நீட்டாக அதே ஷேப்போடு இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு வந்து நமக்கு மேட்ச் ஆனால் போதும். ஸோ அதை வந்து நான் ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணிக்கிறோம். ஸோ எவ்வளோ வேணுமோ அதை மட்டும் நம்ம வந்து கட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரியான ப்ரிசிஷன் ஒரு பிளேட் வாங்கி வச்சுக்கோங்க. அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேவையான அளவுக்கு எடுத்துகிட்டு அதை நம்ம ஷேப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரோல் பண்ணும்போது அது நீட்டாக அழகாக உங்களுக்கு வந்து ரோலாக கிடைக்கும். ஸோ கீழே சர்ஃபேஸ்லேயே ரோல் பண்ணுங்கள். அது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம ஸ்டிக் பண்ண போகிறோம். ஸ்டிக் பண்ணுறதுக்கு நமக்கு பெருசாக எடிபிள் கம் அந்த மாதிரிலாம் தேவையே இல்லை. உங்களுக்கு ஃபாண்டன்ட்டில் நம்ம டைலோஸும் போட்டிருக்கிறதுனால நீங்கள் லேசாக வெட் பண்ணிங்கனாலே போதும். அது கம்மாக உங்களுக்கு வந்து ஆக்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ப்ரஷ்ஷில் வந்து நான் வாட்டர் எடுத்துக்க போகிறேன். ட்ரிங்கிங் வாட்டர் எடுத்துகிட்டு அதை நான் லைட்டாக ப்ரஷ் பண்ணிவிட்டு எங்கே வேணுமோ அதை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஈஸியாக ஒட்டிக்கும். ஸோ நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஸோ இது வந்து பண்ணி வச்சுட்டு அப்படியே காற்றுல வச்சிட்டிங்கன்னா ரொம்ப ட்ரை ஆகிடும். ஸோ நீங்கள் நல்லா ஏர்டைட்டில் போட்டு தான் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அதாவது நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ ஃபிகர் ஆனதுக்கு அப்புறமேல நம்ம வந்து வச்சுக்கலாம் வெளியே, பிரச்சனை இல்லை. பட் நம்ம ஒர்க் பண்ண போகிறோன்னா நம்ம அப்படி பண்ணுறது தான் பெஸ்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கால் நான் வந்து செஞ்சிட்ருக்கேன். ரொம்ப ப்ரிசைஸ்டாக நமக்கு ஷேப் வரணுங்கிறது வந்து அவசியம் இல்லை. இது வந்து கார்ட்டூன் கேரக்டர்ஸுங்கிறதுனால நம்ம வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் ஓகே தான். ஸோ இதுவும் அதே மாதிரி தான் நம்ம வாட்டரை வச்சு தான் எல்லாமே ஸ்டிக் பண்ண போகிறோம். சரியாக கம் வேணும்ன்ட்டு இல்லை. பட் உங்களுக்கு கம் வேணும்னு நீங்கள் இது பண்ணிங்கன்னா எடிபிள் கம்ஸ்னு உங்களுக்கு பேக்கிங் ஷாப்ஸ்லேயும் கிடைக்கும், சப்ளை பண்ணுற ஷாப்ஸ்லேயும் கிடைக்கும், ஆன்லைன்லேயும் கிடைக்கும். நீங்கள் அதையும் கூட செக் பண்ணி வாங்கிக்கலாம். பட் நீங்கள் ஃபாண்டன்ட்டில் அதிகமாக ஒர்க் பண்ணுவீங்கன்னா பெட்டர். நீங்கள் டைலர்ஸ் பவுடர் வந்து மறக்காமல் வச்சுக்கோங்க.
இதுக்கு சிஎம்சி பவுடர்னு இன்னொன்று இருக்குது. அதுவும் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட இந்த டைலோஸ் பவுடர் மாதிரி தான் ஒர்க் ஆகும். பட் டைலோஸ் பவுடர் தான் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு பெஸ்ட்டு உங்களுக்கு குயிக்காக ட்ரை ஆகணும்னா. ஸோ சொன்ன மாதிரி நமக்கு வந்து குயிக்காக ட்ரை ஆகிடும் டைலோஸ் பவுடரும் போட்டிருக்கிறதுனால. ஸோ அதை வந்து நம்ம நீட்டாக நல்லா காற்று போகாத ஏர்டைட் கண்டெய்னரில் வந்து நம்ம போட்டு வச்சுக்கணும். முடிஞ்ச அளவுக்கு டைலோஸ் பவுடர் போட்டிங்கன்னா இமீடியட்டாக அது ஃபிகர் எதுனாலும் நம்ம செஞ்சு வச்சுக்கிறது தான் பெட்டர். இல்லைன்னா வந்து ட்ரை ஆகிடும். நல்லா நீங்கள் ஓரளவுக்கு ஃபாண்டன்ட் எடுக்கும்போது கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் நல்லா ரப் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நல்லா பசைகிற மாதிரி பிசைஞ்சிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அதோட கொஞ்சம் லூஸ்னஸ் வந்துடும். இப்போது அதே மாதிரி நான் இன்னொரு சைட் ஆஃப் லெக்கும் வந்து நான் வந்து செஞ்சுக்கிறேன். அதை பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து அதுக்கு வந்து யூனிகார்னுக்கு அந்த முன்னாடி மேலே இருக்கிற கொம்பு அதை வந்து வைக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லேசாக ஒரு டூத் பிக் எடுத்துகிட்டு இந்த மாதிரி அதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு நைஃப் வச்சு நம்ம லைன்ஸ் போட்டோனாலே வந்து யூனிகார்னோட அந்த கொம்பு மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்டிக் வச்சு பண்ணும்போது ஈஸியாக வந்து கொஞ்சம் ஹைட்டானது கொஞ்சம் பெருசானதெல்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்டிக் வச்சு பண்ணும்போது அப்படி நல்லா நின்றுக்கும். ஸோ இந்த மாதிரி எந்த டெக்கரேஷன் ஆனாலும் அது வந்து ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடியே பண்ணுறது தான் பெஸ்ட்டு. அப்படி இல்லைன்னா ட்ரை ஆகிடுச்சுன்னா அப்புறம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ யூனிகார்னும் வச்சு பார்த்துட்டேன் எந்த இடத்துல அந்த கொம்பு வரணும்னு சொல்லிவிட்டு நான் வச்சு பார்த்துட்டு இப்போ இயர்ஸும் நான் வந்து பண்ணிக்க போகிறேன். இயர்ஸ்க்கு குட்டி குட்டியாக 2 பால்ஸ் மாதிரி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஃபாண்டன்ட் டூல்ஸுன்னு கிடைக்கும் நமக்கு ஷேப் பண்ணுற டூல்ஸுன்னு. ஸோ நீங்கள் இதை வாங்கி வச்சிட்டிங்கன்னா ஜஸ்ட் ஒரு 100 rupees 150 rupees தான் வரும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து மறக்காமல் என்னோடய இன்ஸ்டாகிராம் சேனலில் இதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அந்த பேட்டர் பேக்ஸ்டர் எல்லா லிங்க்ஸும் டிஸ்கிரிப்ஷன் பாரில் கொடுக்குறேன். ஸோ இப்போ இயர்ஸும் நம்ம பண்ணி வச்சாச்சு. ஸோ ஆல்ரெடி நான் வந்து ஒரு பிங்க் கலர் வந்து நான் வந்து வச்சுருந்தேன். ஸோ பிங்க் கலர் வந்து இப்போ வந்து மூக்கு பண்ண போகிறோம். மூக்கும் காலுக்கு வந்து ஃபூட்டுக்கும் வந்து நம்ம இந்த பிங்க் கலர் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ இப்போ மூக்கு பண்ணுறதுக்கு வந்து 2 டாட்ஸ் போட்டு நம்ம இது பண்ணுறோம். இந்த ஃபிகர்ஸ் எல்லாமே வந்து நான் இன்டர்நெட்லேருந்து தான் ஒரு இன்ஸ்பிரேஷன் எடுத்தேன். இப்போ அதுக்கான ஹேர்ஸும் வந்து நம்ம பிங்க் கலர்லேயே கொடுத்துடலாம். ஸோ அதை வந்து நம்ம லைட்டாக தின்னாக ரோல் பண்ணிவிட்டு இப்போ அதை நெத்தி மேலே வைக்க போகிறோம். ஆஸ் யூஷுவல் வாட்டர் வச்சு தான் வந்து நம்ம அதை வந்து ஒட்ட போகிறோம். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துவிட்டோம். இனி நம்ம அதுக்கு வந்து கண் மட்டும்தான் நம்ம வந்து வைக்கணும். ஸோ இது நான் சொன்ன மாதிரி இது எடிபிள். ஸோ நம்ம கண்டிப்பாக இது சாப்பிடவும் செய்யலாம், ஒன்றும் ப்ராப்ளம் வராது. பட் டேஸ்ட்டு ஓரளவுக்கு சுமாராக தான் இருக்கும். பட் ஸ்டில் இது எடிபிள் தான். ஸோ அதனால் கண்டிப்பாக ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஸோ இது பார்த்திங்கன்னா எடிபிளோட லஸ்டர் டஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஸோ இது வந்து நமக்கு கிடைக்கும். மெட்டாலிக் ஃபினிஷ் கொடுக்கும். இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லிக்விட் எவாப்ரேட்டர் கொஞ்சம் போட்டுட்டு அதை வந்து நம்ம நல்லா ப்ரஷ் வச்சு மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இந்த ப்ரஷஸ் எல்லாமே வந்து எக்ஸ்க்ளூசிவாக கேக்குக்குன்னு நான் யூஸ் பண்ணுறது தான், வேறு எதுக்கும் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ இந்த மேட்டு, இந்த ஆக்சசரிஸு, இந்த பிளேடு எல்லாமே வந்து தனியாக இதுக்குன்னு செப்பரேட்டாக நான் வந்து வச்சுருக்கேன். அண்ட் கண் வைக்கிறதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எடிபிள் மார்க்கர். இதுவுமே வந்து எடிபிள்ங்கிறதுனால நம்ம இதில் எந்த ஒர்க் பண்ணாலும் நம்ம அதுக்கப்புறம் அதை எடுத்து சாப்பிடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் வராது. ஸோ அதில் வந்து கண்ணும் நம்ம வரைஞ்சி ஸோ நம்ம யூனிகார்ன் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம், அப்போவே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் ட்ரை பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ இதை வந்து அப்படியே நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லுமே வந்து ஓரளவுக்கு ஓப்பனில் வச்சுட்டிங்கன்னா நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமேல ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ யூனிகார்ன் க்யூட்டான யூனிகார்ன் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நிறைய ஃபிகரின்ஸும் வந்துகிட்டே இருக்குது. ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலுக்கு. ஸோ நிறைய ஷார்ட்ஸ் வீடியோவும் டிப்ஸ் வீடியோவும் வந்துகிட்டே இருக்குது. ஸோ ஸ்டே டியூன். Thank you. Bye.